மணிமொழிகள் வழங்குபவர் மௌலவி எம் இஜிலான் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். السلام عليكم ورحمة الله وبركاته. عن أبي موسى رضي الله عنه قال عن النبي صلى الله عليه وسلم أنه قال المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا وشبك بين أصابعه. عن النعمان بن بشير رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال مثل المؤمن في توادهم وتراحمهم وتعاطفهم مثل الجسد إذا اشتكى شيئا تداعى له سائر الجسد بالسهر والحمى. புகாரி, முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மூசா அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு விசுவாசி மற்றொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றதாகும். ஒரு பகுதி மற்றொரு பகுதியை உறுதி செய்வது போன்று, ஒரு சுவர் மற்றொரு சுவருக்கு உறுதுணையாக இருப்பது போன்று, ஒரு மூமின் மற்றொரு மூமினுடன் உறுதுணையாக உதவியுத்தாசை புரியக்கூடியவனாக இருக்க வேண்டும். மற்றொரு அறிவிப்பில் ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு காட்டும் அன்பும் கருணையும் உதவியும் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்றார்கள். உடலில் ஒரு உறுப்பில் ஏதாவது நோவு ஏற்படுமானால் முழு உடம்பிலும் நோவு ஏற்பட்டதாக உணர்கின்றோம். இது போன்றே மற்ற முஸ்லிமுக்கு ஏதாவது ஆபத்து, நஷ்டம், கஷ்டம் ஏற்பட்டால் தமக்கு ஏற்பட்ட துன்பமாக, கஷ்டமாக, நஷ்டமாக கருத வேண்டும் என கூறினார்கள். உலகில் வாழும் எல்லா முஸ்லிம்களும் ஒரே உடலின் பல்வேறு உறுப்புகள் போன்ற ஐக்கிய சகோதரத்துவ சமுதாயத்தினர் ஆவார். ஒரு உடலில் உள்ள கண், காது, கை போன்ற ஏதாவது ஒரு உறுப்பில் நோய் ஏற்படுமானால் அவ்வுடல் முழுவதும் நோவை அனுபவித்து காய்ச்சல், தூக்கமின்மை, கவலை ஆகியவற்றால் அனுதாபம் காட்டுகின்றது. இவ்வாறே ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டங்கள், இடுக்கண்கள் ஏற்படும் பொழுது அவனை காப்பாற்ற சமுதாயம் கிளந்தெழ வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் ஒரு கட்டிடத்தை போன்றது. ஒரு கட்டிடமானது ஒன்றையொன்று தாங்கி நிற்கின்றது. ஒரு கல் மற்றொரு கல்லை தாங்கி நிற்க உதவுகின்றது. கட்டிடத்தின் ஒரு கல் விழுந்து விடுமானால் கட்டிடமே ஆட்டம் காண ஆரம்பித்து விடும். عن ابن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كلوا جميعا ولا تفرقوا فإن البركة مع الجماعة. ரவாஹு இப்னு மாஜா. நீங்கள் ஒன்று சேர்ந்து உணவருந்துங்கள், பிரிந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள் என்னும் பரக்கத் ஒன்றாக கூடி இருப்பதில் தான் இருக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நன்மொழியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் இப்னு மாஜா. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله لا يجمع امتي او قال امه محمد صلى الله عليه وسلم على الضلاله ويد الله على الجماعه ومن شذ في النار. ரவாஹு திர்மிதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களை அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை வழிகேட்டில், தவறான வழியில் ஒன்று சேர்க்க மாட்டான். ஐக்கியமாக ஒன்றுபட்டு வாழும் சமுதாயத்தில் அல்லாஹ்வின் உதவிக்கரம் இருக்கிறது. தனித்திருப்பவன் நரகத்தில் தனித்தே இருப்பான் என்றார்கள். ஆதாரம் திர்மிதி. عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتبعوا السواد العظم فإنه من شذ في النار. ரவாஹு இப்னு மாஜா. இப்னு மாஜாவில் பதியப்பட்ட மற்றொரு ஹதீஸ் இப்படி கூறுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம்களின் பெருங்கூட்டத்தினரை பின்பற்றுவீராக, ஏனெனில் தனித்திருப்பவன் நரகத்திலும் தனித்தே இருப்பான். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். عن معاذ بن جبل رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الشيطان ذئب الإنسان كذئب الغنم يأخذ الشاذة والقاسية والناحية وعليكم بالجماعة والعامة. ரவாஹு அஹ்மத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஆட்டுக்கு பகையாக ஓனாயிருப்பது போல
மனிதனுக்கு ஷைத்தான் ஓநாயாக இருக்கிறான். தூரமாகி தனித்து விட்ட ஒதுங்கி நிற்கும் ஆட்டையே ஓநாய் பிடித்துக் கொள்கிறது. எனவே ஒற்றுமை குலைந்து பிரிந்து நிற்பதை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் ஐக்கிய சமுதாயத்தையும் பற்றி நிற்பீர்களாக. ஆதாரம் அஹ்மத். இவ்வாறே இஸ்லாமிய சமுதாயம் அதன் உறுப்பினர் பலரும் தம்முள் ஒத்துழைப்பு வழங்கும் வலிமை மிக்க உறுதியான கோட்டையாக இருக்கிறது. வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் வேதமாகிய கயிற்றை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்த பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருட்கொடையை நினைவுபடுத்தி பாருங்கள். பிறகு அவன் உங்கள் நெஞ்சங்களுக்கு இடையே அன்பு நிலவச் செய்தான். எனவே அவனது அருட்கொடையால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். எனவே ஒற்றுமை, சகோதரத்துவம், சாந்தி, சமாதானம் நிலவ எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள்வாளிப்பானாக. சகோதர வாஞ்சையோடு இந்த உலகத்திலே நாங்கள் அனைவரும் வாழ்ந்து சந்தோஷமான வாழ்வை இந்த உலகத்தில் பெற்று நாளை மறுமையிலும் மோட்சம் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.